Hi friends, welcome to Riya's recipes and tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஆப்பிள் அல்வா. ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆப்பிள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தோல் நீக்கணும்னு தேவையில்லை, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ளேவருக்கு ஒரு 1/4 மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அல்வா செய்கிறதுக்கு தேவையான அளவு நெய், ஒரு பிஞ்ச் அளவு சால்ட், அப்புறம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஆப்பிள் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக மேலாப்பில் தெளித்து மட்டும் விட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆப்பிளை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஆப்பிள் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது லைட்டாக சூடாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் உள்ளே போட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரவும் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி முந்திரி பொன்னிறமாக பொரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில். இப்போது கடாயில் மீதமுள்ள நெய்யோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிள் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணும்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ண ஆப்பிள் பேஸ்ட் நல்லா கீயோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொதிக்கிற அளவுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆப்பிள் பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியில் கரைச்சி. சோள மாவை ஆட் பண்ணவும் அல்வா இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த டைமில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் அல்வா கலருக்காக. கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபுட் கலர் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்வா நல்லா செட் ஆகிட்டே வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண நெய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தெளிஞ்சு வரும் மேலே. இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட அல்வா ஆப்பிள் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட பதம் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து மடித்து விட்டோன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும், வெளுகணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்பிள் அல்வா சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸில் இந்த ஹெல்த்தியான அல்வா நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ.